இங்க இந்த பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது இந்த பையன் நம்ம டேட்டிங் போலான்னு கூப்பிடுறான். முன்ன பின்ன தெரியாத பையன் கூட நான் டேட்டிங் வரமாட்டேன்னு சொல்லிடுறா. அந்த பொண்ணு கிளம்புனதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணி அந்த பொண்ணோட டேட் ஆஃப் பர்த்லயே அவன் வாங்கின கார் நம்பரை மாத்திடுறான். இதனால இந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகி அவங்க 2 பேருமே 4 வருஷமா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணு மாலுக்கு போயிட்டு வெளியில வரும்போது ஆப்போசிட்ல ஒரு கார் நிக்கும். அந்த கார்ல பார்த்தா இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருப்பான். இதனா பார்த்த இந்த பொண்ணும் அந்த பையனுக்கு கால் பண்ணி பிரேக்கப் பண்ணிடுறா. இந்த பொண்ணும் அந்த லவ் ஃபெயிலியர் தாங்க முடியாம ரொம்ப மாசமா அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாம் மறந்துட்டு வேற ஒரு ஆபீஸுக்கு வேலைக்கு போறா. அங்க ஒரு பையனை பார்த்து பழகுனதும் அந்த பையனையும் புடிச்சு போயிருது. அதனால அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இவனையாச்சும் எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும்னு இவங்க 2 பேரும் ஒன்னாவும் இருந்துடுறாங்க. நீ சீக்கிரமா எங்க வீட்டுல வந்து பேசுன அந்த பையன் கிட்ட சொல்லும் போது நீ எந்த ஜாதின்னு சொல்லு, அதை வச்சுதான் நான் எங்க வீட்டுல பேச முடியும்னு சொல்லிடுவான். இதெல்லாம் கேட்ட இந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்து அவனையும் பிரேக்கப் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் நீ மட்டும் ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்குன்னு மேட்ரிமோனில மாப்பிள்ளையனா பாப்பாங்க. ஆனா அதுல வர எந்த பையனையுமே இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. இந்த பொண்ணோட வீட்லயும் உன் தங்கச்சி கூட கல்யாணம் ஆயிருச்சு, உனக்கு தான் என்ன கல்யாணம் ஆகலன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதனால அவங்க அப்பா அம்மா காட்டுற அந்த மாப்பிள்ளையவே பார்த்து கல்யாணம் பண்ணிடுறா. அவன் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டே ஃபர்ஸ்ட் நைட்டனா விட்டுட்டு வெளியில நல்லா மழை வருதுன்னு அதுல நல்லா டான்ஸ் ஆடிட்டு இந்த பொண்ணையும் கூப்பிடுறான். இவனோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கு பிடிச்சு போய் இவங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்காங்க. இந்த வீடியோல லவ் மேரேஜ் பெஸ்டா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்டான்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.